ஆனால் நாங்கள் விஜய் வெல்டிங் ஒர்க்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம். இப்போ இந்த யானைக்கு வந்து ஃபென்சிங் போடுறாங்க இல்லைங்க, எர்த் ஃபென்சிங்கு, அதுக்கு எப்படி செய்யணுங்கிறத வழிமுறை சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இதுதான் இந்த மாதிரி தான் இந்த அளவு ஹைட் கொடுக்கணுங்க. தரமட்டத்தை இப்போ வந்து இது வந்து குழிமட்டத்திலேருந்து கணக்காக செஞ்சுக்கிறோம். 15 அடி ஹைட்டுங்க. அது போக எக்ஸ்ட்ராவாக 2 அடி மேலே நீட்டிக்கிறோம், கீழே அந்த 2 அடி நீட்டிக்கிறோம். ஆனால் இதில் 2 அடி குளிக்கல போச்சுன்னா 13 அடி நிற்கும். அதுவே உங்களுக்கு போதுமான ஹைட்டு தான். இந்த மாதிரி இது ஜிஐ கலாய் பைப்புங்க, 2 இன்ச் பைப்பில் செஞ்சுருக்கிறோம். இந்த மாதிரி டபுள் எல் வைக்க இந்த இதுக்கு சிங்கிள் எல்லுங்க. இதே மாதிரி இந்த சைடு டபுள் பீஸ் இருக்குது, அதுக்கு டபுள் எல் வச்சு இந்த மாதிரி செய்யணும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி 3 ஹோல்ஸ். இது வந்து எதுக்குன்னா பண்ணிக்கு வந்து லைன் கம்பி விட்றதுக்காக இந்த ஹோல்ஸ் போட்டிருக்குதுங்க, பார்த்துங்க. இது பார்த்தீங்கன்னா டபுள் கார்னர் பீஸுங்க. அதாவது இது வந்து மூளையில் நிறுத்துறது. இப்போ நேகர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்தோட மூளைக்கார்னர் வர இடத்துல இந்த மாதிரி டபுள் பீஸ் போடணும். 2 பீஸ் இது நீட்டி விடணும். அதாவது இப்போ ஒரு இந்த பக்கம் போகிறக்கும் இந்த பக்கம் போகிறக்கு வி ஷேப்பில் ஓடுறது. இது மூளைக்கு நீட்டுறக்கு இந்த மாதிரி டபுளாக வைக்கணுங்க. எல்லாமே ஜிஐ பைப் தான், பார்த்துக்குங்க. இதில் எல்லாத்துக்கும் நான் சொல்கிற ஒன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது ரவுண்ட் பைப்பு. ரவுண்ட் பைப் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஸ்கொயரில் போட்டிங்கன்னா, நல்லா கேட்டுங்க, ஸ்கொயரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பலம் ஜாஸ்தி. 4 பாயிண்ட் உங்களுக்கு முனை வருது. பத்தாவது ஸ்கொயரில் வந்து உங்களுக்கு ஜிஐ கிடைக்காது. இது இந்த கலாய் இந்த பைப்பு ஜிபி கிடைக்கும். அதுவும் கலாய் கோட்டிங் தான். இதுவும் ஒன்றும் இது கிடையாது. ஜிஐனா ஃபுல்லு பியூர் கலாய் உருக்கு கிடையாதுங்க. இதுவும் கோட்டிங் தான். நான் ஸ்டேக்கு நான் சப்பா தட்டும் போது பார்த்துட்டேன். இது பாருங்கள், இதெல்லாம் ஸ்டே பைப்பு, 1.5 இன்ச் பைப்பு, 18 ஸ்டே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பைப்பை வந்து இது 1.5 இன்ச் பைப் எடுத்து இப்படி சப்பா தட்டிடணும். சப்பா தட்டி இதில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டோம்னா இது ஸ்டேக் வைக்கிறதுங்க. தட்டும் போதே நான் இந்த சைடுக்கு பார்த்து தெரியுதுங்களா உங்களுக்கு, இந்த மேலே இருக்கிற கோட்டிங் வந்துருச்சு. இது எம்எஸ் உள்ளே இருக்கிறது, மேலே இதுவும் கோட்டிங் தான். அதுக்கு நீங்கள் ஸ்கொயரில் எடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் வந்து ப்ளஸ்ஸு. பத்தாவதுக்கு நாங்கள் வேலை செஞ்சு கொடுக்குறது எங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும்போது உங்களுக்கு ரேட் இன்னொன்று நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி செய்வோம். ரவுண்டுங்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கரைச்சுட்டு இந்த மாதிரி இந்த காடிக்காக நாங்கள் இந்த மாதிரி வெல்டிங்கில் கரைச்சுட்டு வெல்ட் அடிக்கணும், புரியுதுங்களா? இதுங்கும் போது எங்களுக்கு வேலை ஜாஸ்தி. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரேட்டு வாங்கிக்குவோம். உங்களுக்கு ஸ்கொயர் எடுக்கும்போது உங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் ஒரு ரேட்டு கம்மி பண்ணி நான் வாங்கி செஞ்சு கொடுப்போம். ஆனால் ஸ்கொயரில் செய்கிறது உங்களுக்கு இன்னும் பலமும் கூட. அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி இது எஃப்பீஸ் இப்போ நிறுத்தியிருந்தது பார்த்தீங்கல்ல, இதை வந்து இந்த எஃப்பீஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா 17 பீஸுங்க. அதில் ஒரு 3 இது செஞ்சு வச்சுருக்கு. அப்புறம் இது டீ ஆங்கிள். இதில் வந்து இந்த எஃப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 அடிக்கு ஒன்று நடுவாங்க. அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பீஸ் இந்த டீ ஆங்கிள் வந்துடும். இந்த மாதிரி டீ ஆங்கிள் இருக்குல்லங்க, இதெல்லாம் ப்ரைமர் அடித்து வச்சுக்கிறேன். வேலை முடிச்சு பெண்டு தட்டி எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் 6 ஹோல்ஸ் வந்துடும். இது மேல் மட்டத்துலேருந்து எழுதுங்களா, இதில் மொத்தம் 6 ஹோல்ஸ் இருக்கும். கீழே இதுலேயும் 2 அடி பூமிக்குள்ளே போக இது நிற்கும். 4.5 அடி மேலே நிற்குங்க. 6.5 அடி இதில் ஒவ்வொரு பீஸும். இதில் 150 பீஸுங்க மொத்தம்.